வாக்காளர் பட்டியலில் இன்றைக்கி கடைசி தேதிங்க. இதை பண்ணாதவங்க எல்லாரும் இன்றைக்கி பண்ணிவிடுங்க. இல்லைனா இந்த 2026 உங்களால் ஓட்டு போட முடியாது. எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்போம் எல்லோரும். அந்த எஸ்ஏஆர் ஃபார்மில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த நோட்டீஸ் எதுக்காகனா உங்களோட எஸ்ஏஆர் ஃபார்மில் மிஸ் மேட்ச் இருந்தது, ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு அது தெரியல. நோட்டீஸ் போகாதவங்க எதுக்கும் பிரச்சனை கிடையாது. நோட்டீஸ் போனவங்க வந்து கண்டிப்பாக வந்து அது ரீசப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ரீசப்மிட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி லாஸ்ட் டேட்டுங்க. அதை எப்படி பண்ணலான்றதை நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்த்துடலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் லாகின் பண்ணலாம், லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட லாகின் ஃபோன் நம்பர் போட்டு கேப்சாவை போட்டு ரெக்வஸ்ட் ஓடிபின்னு கொடுங்க. உங்களுக்கு ஒரு 6 நம்பர் ஓடிபி வரும். அந்த 6 நம்பர் ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. வெரிஃபைட் லாகின் வரும். வெரிஃபைட் லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமே இருக்கும் சப்மிட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போய்ட்டு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், அதை நீங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர், அதாவது உங்கள் ஓட்டர் ஐடியில் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டரில் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிக்கோங்க. சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நோ நோட்டீஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ என்னோடய ஓட்டர் ஐடி பார்த்தீங்கன்னா நோ நோட்டீஸ்னு வந்துருச்சு. நோட்டீஸ் இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட நோட்டீஸ் ஷோ ஆகும். அது என்ன டீட்டெயில்ன்றது போடுவாங்க. அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பயனுள்ள தகவலில் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட டீட்டெயிலை நம்ம விரிவாக்கமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.